அண்ணன் அவர்கள் எந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், அவர்களை அரவணைத்து சொல்வார்கள் என்பதற்கு உதாரணமாக நம்முடைய சிறு பிள்ளையாக இன்று நம்முடைய சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்து தன்னுடைய பணியை மிக சிறப்பாக சேர்த்து கொண்டிருக்கின்ற பிரியராஜன் அவர்களை எடுத்துக்காட்டு. கழிந்த 2 நாட்களாக அவர்கள் வார்டு முழுவதும் நம்முடைய அமைச்சரோடு சேர்ந்து வாயு பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பத்திரிகையாளர்களுக்கு கேட்கின்ற கேள்விகளுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்தவர் கூட அந்த அளவுக்கு பதில் சொல்ல முடியாது. அவருடைய துறை சார்ந்த தன்னுடைய மாநகராட்சி இந்த பணிகளை புள்ளி உரங்களை அவருடைய எடுத்துரைக்கிறதை பார்க்கும்போது நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது தான் அவருடைய பேட்டியை பார்த்தேன். அண்ணனுடைய பேட்டி பார்க்கும் அந்த அளவுக்கு அவர் வளர்ந்திருக்க என்றால் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று வழிநடத்துகின்ற அந்த பொறுப்பை வழங்கி மிக சிறப்பாக என்ற ஒரே நாளில் அவர் செய்திருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தான் நம்முடைய அன்னுடைய செயலாளர் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். நாங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றோம், வர முடியுமா என்று. நான் கண்டிப்பாக வருகிறேன் என்றேன். ஒரே நாளில் அவர் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய தமிழ்நாட்டின் தென்கோடி முனையான கன்னியாகுமரி நாகர்கோயில் பகுதியிலிருந்து இந்த துறைமுகம் பகுதியில் நடக்கின்ற நம்முடைய இளம் செயலாளர் தம்பி உதயநிதி அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் என் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த அரும்பெரும் வாய்ப்பை எனக்கு அளித்த அமைச்சர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்வதோடு, என்னுடைய திராவிட மாடல் அரசானது பெண்களுக்கான அரசு. நான் தமிழின தலைவர் கலைஞர் அவர்களால் 2009 ஆம் ஆண்டு கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியிலே நான் ஒரு பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு நான் வெற்றி பெற்று தமிழகத்திலிருந்து அந்த நேரத்தில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர். அந்த வாய்ப்பினை எனக்கு தமிழின தலைவர் கலைஞர் தந்தார். நான் அவருடன் அதிக நாட்கள் பயணித்திருக்கின்றேன். அவருடன் நெருங்கி பழகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நான் எப்பொழுது நினைப்பதுண்டு, தமிழின தலைவர் கலைஞர் இந்த மண்ணில் பிறக்கவில்லை என்றால் இன்று இந்தியாவிலே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு தமிழகத்தில் நாம் எல்லா துறையிலும் நாம் முன்னேறி இருக்கின்றோம். இங்கு பெண் காவலர்கள் இருக்கின்றார்கள். இந்தியாவிலே முதலாக 1973ஆம் ஆண்டு பெண் காவலர்களை பணியில் அமர்த்தினது தலைவர் கலைஞர் அவர்கள் தான், சட்டமாக்கியது. எல்லா துறையிலும் முன்னேற முடியும் என்று அவர் நிரூபித்து காட்டினார். 5 முறை தமிழக முதலமைச்சராக இருந்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்த்தோமென்றால் பெண்களுக்காக ஏதாவது செய்ய முடியுமா என்று அவர் சிந்தித்து செய்யப்படுவார். அப்பொழுதுதான் பெண்களுக்கான சொத்துரிமை, உள்ளாட்சி மன்றத்தில் 33% இடஒதுக்கீடு, அரசு வேலைவாய்ப்பிலே 40% இடஒதுக்கீடு, பெண்களே ஆசிரியர்கள் நியமிப்பது என்று அந்த 5 முறை ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற போதும் அதை தான் அவர் செய்தார். அவருக்கு பிறகு பெண்களுக்காக யார் செய்ய இருக்கின்றார் என்று நாம் நினைத்த காலகட்டத்தில் தான் நமக்கு கிடைத்த தலைவர் தான் திராவிட மாடல் நாயகன் நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள். அவரும் கையெழுத்திட்டது முதலில் பெண்கள் பயணிக்கக்கூடிய விடியல் பயணம். அந்த விடியல் பயணத்தின் மூலம் நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், பெண்களுக்கு அந்த இலவச பஸ் விடியல் பயணத்தின் மூலம் என்ன கிடைக்கப் போகிறது என்று. நம்முடைய சென்னை பெருநகரத்தில் இருக்கிற மக்களை தவிர கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களும் இன்று தங்களுடைய உறவினர்களையும் தன்னுடைய பிள்ளைகளையும் பார்ப்பதற்காக அவர் பயணிக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இன்று மிச்சமாகிறது. இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தருகின்றார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு உயர் படிப்பு பெறுவதற்கு நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் அவருக்காகவும் உரிமை தொகை கொடுக்கின்றார்கள் 1000 ரூபாய். அது பார்த்தோன்னா பெண்களுக்காக அவருடைய முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்திருக்கின்ற ஒரு ஆட்சி தான் நம்முடைய கழக ஆட்சி. நீங்களாம் நம்முடைய சகோதரர் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். எல்லாம் பெண்களுக்கு பெண்கள் என்றால் அதில் பயன்படுறது நம்முடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரி, நம்முடைய தாயாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம். நம்முடைய பெண்களுக்கு கல்வியும் அவர்களுடைய சமுதாயத்தில் உழைக்கின்ற அந்த தன்னம்பிக்கை கொடுத்தோம் என்றால் குடும்பமே முன்னேறிவிடும். அந்த அளவுக்கு நாம் முன்னேறியிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் பெண்களுக்காக செய்த திட்டங்கள் தான். நான் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது நான் பல மாநிலங்களில் இன்றைக்கு பிஜேபி பல மாநிலங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்று கூட இன்று பெண்கள் அடிமாற்றுக்கு கீழே தான் அங்கே நடத்தப்படுகின்றார்கள். அவர்களுக்கு சரியான கழிவறை கிடையாது, மருத்துவம் கிடையாது. இன்று குழந்தை பேரும்போது நம்முடைய இந்தியாவிலே அது குறைவாக மரணம் அடைகிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் குழந்தை பேர் என்பது அந்த மக்களுக்கு உயிர் திரும்ப கிடைக்குமா என்ற அளவில் தான் இன்று அவங்க இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு மருத்துவம், கல்வி எதுவுமே அவர்களுக்கு அடிப்படை கூட உரிமை இல்லாத ஒரு இடத்தில் தான் இன்று பிஜேபி ஆட்சி இந்த அந்த மாநிலங்களில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால்
தமிழகம் எல்லாம் அதற்கு விடிவெள்ளியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆட்சியில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு பிறகு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி செல்வதற்கு இன்று நம்முடைய துணை முதல்வர் வந்திருக்கின்றார்கள். அவருடைய செயல்பாடை பார்த்தால் நானே வியந்திருக்கின்றேன். அவருடைய சில செயல்களில் நான் அவருடைய கலைஞரை பார்த்திருக்கின்றேன். கழக தொண்டர்கள் மீது கட்சிக்காரர்கள் கரிசனையோடு செயல்படுகின்ற ஒரு தலைவர் இன்று கிடைத்திருக்கின்றார். அந்த தலைவருடைய பிறந்தநாளை தான் சிறப்பிக்கும் விதமாக இன்று நம்முடைய மகளிருக்கு இன்று தமிழகத்தின் பண்பாடான கோலமிடுகின்ற அந்த திறமை வளர்ப்பதிலும் அதிலே அவர்கள் பல நல்ல கருத்துக்களை உள்ளடக்கி இந்த கோலங்களை வழங்குகின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அமைச்சரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்துக்களுக்கு எதிரான கட்சி, அவர்களுக்கு இந்து மக்களை வஞ்சிக்கின்ற கட்சி என்று சொல்லுகின்ற ஒரு பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் பொய்ப்பிக்கின்ற வகையில் அவருடைய செயல்பாடு இன்று கும்பாபிஷேகம் சரி, இன்று கிராமப்புற கோயில்கள்லாம் புறமணிக்கப்பட்டதும் முன்ன 2 நாளுக்கு முன்பு கூட திருச்செந்தூரில் அந்த மண் அரிப்பினால் அந்த கடற்கரை பாதிக்கப்படுகிறது என்பதற்காக அதிகாரிகள் சென்று அதை ஆய்வு செய்ததும், அதே நேரத்தில் நேற்று நான் நம்முடைய அவருடைய பேட்டி பார்க்கும்போது திருச்செந்தூர் அந்த கோயிலுக்கு 400 கோடியிலே இன்று அதற்கான புறநோய்ப்படியும் பல்வேறு வளர்ச்சி பணிகளும் செய்வதாக அவர்கள் அறிவித்தார்கள். அந்த அளவுக்கு அவருடைய ஆன்மீக பணியும் நம்முடைய முதல்வருக்கும் ஒரு தோளாக நம்முடைய ஆட்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஒரு நல்ல அமைச்சரை, நல்ல ஒரு மாவட்ட கழக செயலரை, ஒரு நல்ல தொண்டர் அவர். அதில் பார்த்து அவரை போகிற ஒரு உழைப்பாளையே சுறுசுறுப்பு பார்க்கவே முடியாது. நான் கேட்பேன் அவருடைய செயலாளர் அவருடைய உதவியாளர்கிட்ட, அண்ணனை பார்க்க வேண்டும் எப்போ என்றால் நீங்கள் நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு வாங்க, காலையில் எப்பொழுது 4 மணி வரைக்கும் அவர் வீட்டுக்கு மதிய உணவு கூட செல்லவில்லை. அந்த அளவுக்கு ஒரு தொண்டனாக சுழன்று பணியாற்றுகின்ற ஒரு நல்ல நம்முடைய அண்ணன் அவர்கள். அதை போன்று நாம் அதில் அவருடைய 100ல் 1 கூட நம்ம எடுத்து செயல்பட்டால் போதும், திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த கொம்மனால் அசைக்க முடியாது. அவருடைய உழைப்பை நாம் கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுவோம் என்று கூறி மிக சிறப்பாக நிகழ்ச்சி செயல்பட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.